வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி சாக்கோ சிப்ஸ் போட்டு ஃபஜ்ஜியா கிரிங்கிள் டாப்போட மாய்ஸ்சரைசரோட எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹோம் பேக்கர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது கூட இன்னொரு ப்ரௌனியும் செய்ய போகிறோம். ரோஸ் மில்க் பிளாண்டிஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இந்த பிளாண்டிஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிளாண்டிஸ் ப்ரௌனிஸ் ரெண்டுமே சொல்லலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டையை ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ இதில் 200 கிராம் சர்க்கரையை வந்து பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு சுகர் பொடியாக ஆட் பண்ணல அப்படின்னா ரொம்ப நேரம் பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் சர்க்கரையை பொடியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சர்க்கரையை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு மூடி வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி ஃப்ளஃபியாக அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டையோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். இதில் 100 கிராம் டார்க் சாக்லேட்டும் 75 கிராம் வந்து பட்டரும் சேர்த்து மெல்ட் பண்ணி எடுத்து ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம முட்டையில் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சூடு ஆறி இருக்கணும். இப்போ இது கூட இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த மிக்சர் வந்து கெட்டியாகும். அதனால ஒன்றும் பயப்பட வேணாம். நல்லா திக்காகும். இதில் 75 கிராம் மைதா, அது கூட வந்து 50 கிராம் கொக்கோ பவுடர் சேர்த்து ஜல்லடையில சலிச்சு எடுத்துக்க போறோம். இதுல ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து சலிச்சு எடுத்துக்கோங்க. 50 கிராம் கொக்கோ பவுடர், 75 கிராம் மைதா ஆட் பண்ணி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஜலிச்சதுக்கு அப்புறம் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாவு எல்லாமே சேர்ந்து ஃபுல்லா மிக்ஸ் ஆகி நல்லா திக்கான அப்படியே ஷைனிங்கான பேட்டரா வரணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல இந்த ஸ்பேச்சுலாவை வச்சு சைட்ல இருக்க மாவெல்லாம் இப்படி எடுத்து விட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் ஈவனா மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா ஒரு இடத்துல மாவாவும் ஒரு இடத்துல பேட்டராகவும் இருக்கும். ஃபுல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நல்ல சில்கியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அப்போ பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ட்ரேல 2ஆ டிவைட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே ட்ரேல 2ஆ டிவைட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன ட்ரே இல்லாததுனால இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணியிருக்கேன். பார்ட்டிஷன் பண்ணி 2ஆ டிவைட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல ஒரு பக்கத்துல வந்து ஊத்திக்கிறேன் இந்த மாவை. இப்போ இன்னொரு பேட்டர் ரெடி பண்றதுக்கு 2 முட்டை மிக்சிங் பவுல்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு வெனிலா எசன்ஸ் ஒரு மூடி ஆட் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து 120 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். கரெக்டா மெஷர்மெண்ட்ல 120 கிராம் சர்க்கரை எடுத்து பொடி பண்ணி இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முட்டையோட கலர் சேஞ்ச் ஆகணும். சேம் அதே மெத்தட் தான். முட்டையோட கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ இதில் 50 கிராம் பட்டரும் 75 கிராம் ஒயிட் சாக்லேட்டும் சேர்த்து மெல்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஒயிட் சாக்லேட்டும் பட்டரும் லைட் வார்மாக தான் இருக்கணும். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் முட்டையோட ஆட் பண்ணுறப்ப கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஹீட்டாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முட்டையெல்லாம் வெந்து போயிடும். இப்போ இதில் 50 கிராம் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணி சலிச்சுக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்ததை காட்ட மறந்துட்டேன். இந்த மாதிரி சலிச்சு ஆட் பண்ணும்போது தான் கட்டிகள் எதுவும் இல்லாமல் பர்ஃபெக்டான பேட்டர் வந்து கிடைக்கும். இப்போ ஆட் பண்ணிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம். நல்ல திக்கான பேட்டராக கிடைக்கும். அதனால நம்ம இதை எங்கேயாவது தப்பு பண்ணிட்டாமா, கரெக்டாக பீட் பண்ணலையா அப்படின்லாம் நினைக்க வேணாம். கரெக்டான பேட்டர் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ஒரு சில்கி கன்சிஸ்டன்சியில ஒரு சூப்பரான பேட்டர் கிடைக்கும். சைட்ல இருக்க மாவெல்லாம் இந்த மாதிரி ஸ்பேச்சுலாவை வச்சு எடுத்து விட்டு ஈவனா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைட்லலாம் மாவா இருக்கும், ஒரு பக்கம் பேட்டரா இருக்கும், ஒரு பக்கம் மாவா இருக்கும். இதெல்லாம் எடுத்து விட்டு நீங்க நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ பேட்டர் வந்து இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ இதுல வந்து சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ண போறேன். நிறைய சாக்லேட் போட்டு கேட்டிருந்தாங்க. நம்ம பிளாண்டிஸ் செய்யறதுனால இதுல ஒயிட் சாக்லேட் தான் அதிகமா போட முடியும். பேட்டர்ல டார்க் சாக்லேட்டோ மில்க் சாக்லேட்டோ போட்டோம் அப்படின்னா கலர் கலரா தெரியும். பேட்டருக்கு மேல வேணா போட்டா பர்ஃபெக்டான டெக்ஸ்சர் கிடைக்கும். அதனால நான் ஒயிட் சாக்கோ சிப்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். இதுல ஒரு 2 டிராப் அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்றேன். நம்ம ரோஸ் மில்க் பிளாண்டிஸ் தான் செய்ய போறோம். 2 டிராப் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆயிடும்.
இந்த அளவுக்கே போதும். பேக் ஆகி வரும்போது நல்ல கலர்ல கிடைக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சைட்ல இருக்க எல்லா பேட்டர்லயும் இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் பார்ட்டிஷன் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா, அந்த இடத்துல நம்ம இந்த பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் பேட்டரை ஆட் பண்ணுங்க. இப்போ இந்த பேட்டர் நல்லா ஆட் பண்ணிட்டு ஃபுல்லா டேப் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்டிக் எடுத்து நான் பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நான் ஸ்பேச்சுலா வச்சு பண்றேன். இந்த மாதிரி ஈவனா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணி வச்சிருக்கேன். ட்ரே வந்து இல்ல, இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌனி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி யூஸ் பண்ணுங்க. பர்ஃபெக்டா கிடைக்கும். இதுல வந்து மேல மில்க் சாக்கோ சிப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி சாக்கோ சிப்ஸ்ல போட்டு கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுல நிறைய சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ரோஸ் மில்க் ப்ராண்டிலையும் சாக்கோ சிப்ஸ் மேல டாப்பிங்கா மில்க் சாக்லேட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேல இன்னும் கொஞ்சம் ஒயிட் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சைட் பேட்டர்லையும் ஒயிட் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 180 டிகிரியில 10 மினிட்ஸ் வந்து அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். அவன்ல இப்போ வைக்க போறோம். பேக்கிங் டைம் வந்து 180 டிகிரியில 45 to 30 மினிட்ஸ் வரைக்கும் பேக் ஆகும். நீங்க 30 மினிட்ஸ் வச்சு பாருங்க. எனக்கு வந்து 40 மினிட்ஸ் ஆச்சு. இந்த இடத்துல வந்து சாக்கோ சிப்ஸ் நிறைய போட்டுட்டோம், அதனால அந்த பேட்டர்ல மெல்ட் ஆயிடுச்சு. கருகலை, ஆனா மெல்ட் ஆயிருக்கு. இப்போ நல்லா பேக் ஆகி கிரிங்கிள் டாப்போட கிடைச்சிருச்சு ப்ரௌனி. இப்போ இதை டீமோல்ட் பண்ணலாம். நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க டீமோல்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோஸ் மில்க் பிளாண்டிஸை எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துட்டு நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர்ல ஒட்டாம பர்ஃபெக்டான டெக்ஸ்சர்ல வரும். உங்களுக்கு 30 மினிட்ஸ் வந்து பேக் ஆகல அப்படின்னா 40 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. 180 டிகிரி. ஆனா அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு இந்த கிரிங்கிள் டாப் வந்து பர்ஃபெக்டா கிடைக்கும். ப்ரீஹீட் பண்ணாம நீங்க அவன்ல வச்சுட்டீங்க அப்படின்னா கிரிங்கிள் டாப் கிடைக்கவே கிடைக்காது. கேக் மாதிரி பேக் ஆகி வந்துடும். இப்போ இந்த சைட்ல இருக்க பார்ச்மெண்ட் பேப்பர் எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுட்டு அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்ல விட்டுடலாம். விட்டதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி பீஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ட்ரிபிள் சாக்லேட் சாக்கோ சிப்ஸ் ப்ரௌனியும் சூப்பரான டெக்ஸ்சர்ல கிடைச்சிருக்கு. நல்ல ஃபஜ்ஜியா மாய்ஸ்சரைசரோட கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு சேல் பண்றப்பையும் நமக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும் இல்லையா, அதுவும் கரெக்டான இதுல பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நமக்கு வந்து சாக்ரிஃபைடா இருக்கும். இந்த சைடை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பீஸ் போட ஸ்டார்ட் பண்றேன். இப்போ இந்த ப்ரௌனியோட கேஜி எவ்வளோ இருந்துச்சுன்னா, இந்த ட்ரே வந்து 1 கிலோ பேக் பண்ற ட்ரே. அதுல 3/4 கிலோவுக்கு ஒரு பார்ட்டிஷனும் 300 கிராம் அளவுக்கு ஒரு பார்ட்டிஷனும் நான் பண்ணியிருந்தேன். அந்த 300 கிராம் அளவுக்கு தான் ரோஸ் மில்க் பிளாண்டியை வந்து பேக் பண்ணி எடுத்தேன். நீங்க பர்ஃபெக்டா நான் சொன்ன மெஷர்மெண்ட்ல போட்டு எடுத்திருந்தீங்க அப்படின்னா ரோஸ் மில்க் பிளாண்டி வந்து 300 கிராம் வரும். இந்த ட்ரிபிள் சாக்லேட் சாக்கோ சிப்ஸ் பிளாண்டி வந்து கிட்டத்தட்ட 700 கிராம்ல இருந்து 730 கிராம் வந்துச்சு. அவங்களுக்கு வந்து நான் பீஸ் போட்டுட்டு மீதம் ஒரு 2 பீஸ் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு 3/4 கிலோல. இப்போ இதெல்லாம் டீமோல்ட் பண்ணி நம்ம பேக் பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப பர்ஃபெக்டான டெக்ஸ்சர்ல சூப்பரான ட்ரிபிள் சாக்லேட் பிளாண்டிஸ் கிடைச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஃபஜ்ஜியா மாய்ஸ்சரைசரோட லேயர் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பரா பேக் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி கிரிங்கிள் டாப்போட கிடைக்கணும் அப்படின்னா முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுட்டு நீங்க பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் சூப்பரான ப்ரௌனி வந்து கிடைக்கும். பர்ஃபெக்டான ப்ரௌனி வந்து ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் பிளாண்டியும் பீஸ் போட்டு நான் வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரோஸ் மில்க் பிளாண்டில சாக்கோ சிப்ஸ் வந்து ஒரு இடத்துல நிறைய போட்டுட்டேன். அந்த இடம் மட்டும் எக்ஸ்ட்ராவா பேக் ஆகிருக்கும். ரெண்டுக்குமே பேக்கிங் டைம் வந்து 35 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ நான் பீஸ் போட்டுட்டு பாக்ஸ்ல வந்து செட் பண்ணிக்க போறேன். நல்லா ஆறி இருக்கணும். அப்பதான் நீங்க கொரியர் பண்றப்பையும் சரி இல்ல பேக் பண்றப்பையும் சரி மேல வந்து தண்ணியா ஒரு லேயர் வந்து வராது. அப்பதான் ரொம்ப நாள் வந்து
நம்ம கொரியர் பண்ணி 1 வீக் வரைக்கும் இந்த ப்ரௌனியும் பிளாண்டியும் நல்லா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். மேல மட்டும்தான் அந்த லேயர் ஓவர் குக் ஆன மாதிரி இருக்கு. ஆனா பிளாண்டியோட டெக்ஸ்சர் வந்து மாறாம சூப்பரா ரோஸ் மில்க் பிளாண்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இதுல பீஸ் போட்டு சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப சூப்பரா வந்துருந்துச்சு. சாக்லேட்டும் சாக்கோ சிப்ஸும் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த பிளாண்டிஸ் வந்து நிறைய ஆர்டர் வந்துருச்சு. இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நானா எடிட் பண்றதுக்கு இவ்ளோ டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாக்ஸ்ல பீசஸ வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பெர்ஃபெக்ட்டான டெக்ஸ்சர் பிளாண்டிஸும் ப்ரௌனிஸும் சூப்பரா வந்துருச்சு. 2 பக்கம் பார்ட்டிஷன் பண்ணி பேக் பண்றீங்களே சிஸ்டர், இந்த ஃப்ளேவர் இந்த பிளாண்டியோட போயிடாதா? இல்ல சாக்லேட் ப்ரௌனியோட ஃப்ளேவர் இதுல வந்துராதா? அப்படின்னு கேட்பீங்க. அவங்களுக்கு ஒரு டவுட் கிளியர் பண்ணிடுறேன். எந்த ஃப்ளேவரும் எதுலயுமே ஆட் ஆகாது. அந்தந்த ஃப்ளேவர் அதோட இதுல மட்டும்தான் இருக்கும். சூப்பரா கிடைச்சிருக்கும். நீங்க ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ட்ரே இல்லாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. சின்னதா பார்ட்டிஷன் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. பார்ட்டிஷன் எப்படி பண்ணேன் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. நான் வீடியோ போட ட்ரை பண்றேன். இப்ப இந்த ப்ரௌனியும் பிளாண்டிஸும் நம்ம இப்ப கொரியர் பண்ண போறோம். இவங்க வந்து நம்ம கிட்ட ரெகுலரா வாங்குற கஸ்டமர் தான். இந்த மாதிரி நான் இப்ப எடுக்கிறேன் இல்லையா, இதை வச்சு எடுத்தீங்க அப்படின்னா எதுவுமே ஒட்டாம பர்ஃபெக்டான ப்ரௌனியும் பிளாண்டியும் எடுக்க வரும். இப்போ நம்ம பேக் பண்ணி அவங்களுக்கு கொரியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேற ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. எனக்கு வாட்ஸ்அப்ல கேட்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ரிப்ளை பண்ண முடியல. இது ஒரு பீஸ் மட்டும் எனக்காக கிடைச்சது. அதை சாப்பிட்டு பார்த்தேன். அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. பர்ஃபெக்டான டெக்ஸ்சர்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.